வணக்கம். நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா. இன்றைக்கு 2025ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 23ஆம் தேதி முதல் நாள் பாராளுமன்ற அமர்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு ஒத்திவைப்பு வேளை பிரேரணையின் போது முற்றுமுழுதாக சிங்களத்திலே கதைத்த விடயம். ஆகவே அந்த விடயத்தை தமிழாக்கம் செய்து அதனுடைய விளக்கத்தையும் உங்களுக்கு தரலாம் நினைக்கிறேன். ஒத்திவைப்பு வேளை பிரேரணை என்றால் பாராளுமன்றம் முடிகின்ற ஒத்திவைக்கின்ற நாளைய தினத்துக்கு பாராளுமன்றத்தை ஒத்திவைப்பார்கள். ஸோ அந்த ஒத்திவைக்கின்ற நேரத்திலே அரை மணித்தியாலத்தில் ஒரு பிரேரணையை கொண்டு வரலாம். இன்றைய தினம் சாமர சம்பத் தசநாயக்க அந்த நெல்லமா என்று கேட்பார் உங்களுக்கு அந்த பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் இன்றைய தினம் ஒரு ஒத்திவைப்பு வேலை பிரேரணை ஒன்றை கொண்டு வந்திருந்தார். அந்த ஒத்திவைப்பு வேலை பிரேரணை என்ன சொல்கிறது என்ற இது தொடர்பானது என்று பார்த்தீர்கள் என்று சொன்னால், இந்த லோ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறார்கள். இந்த வருடம் லோ ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாம் எடுத்தவர்களுடைய எக்ஸாமிலே ஒரு பிரச்சனை ஒன்று இருக்கிறது. அந்த பெறுபேறுகள் தொடர்பான பிரச்சனை இருக்கிறது. ஸோ அந்த பெறுபேறுகள் தொடர்பாக அதிலே பல மாணவர்கள் பாதிக்கப்படுகின்ற பட்சத்தில் அது தொடர்பாக பாராளுமன்றத்திலே அதை மீளாய்வு செய்ய வேண்டும் என்ற அடிப்படையிலே ஒத்திவைப்பு பிரேரணை ஒன்று கொண்டு வரப்பட்டது. அந்த பிரேரணையிலே ஆமோதித்து கதைக்கின்ற போது ஒரு 3 நிமிடங்கள் எனக்கு இன்றைக்கு கதைப்பதற்குரிய சந்தர்ப்பங்கள் வழங்கப்பட்டது. ஸோ அந்த விடயங்களை இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால், இன்றைக்கு பின்னேரம் கூட நான் கதைக்கின்ற அந்த நிமிடம் 8 நிமிடங்கள்லேருந்து 4 நிமிடங்களாக குறைக்கப்பட்டிருந்தது. அப்படி நேரம் எடுப்பது, பாராளுமன்றத்திலே கதைப்பதற்கு நேரம் எடுப்பு என்பது, மக்களுடைய பிரச்சனைகளை கதைப்பு என்பது மிகவும் கஷ்டமான ஒரு விடயம். ஸோ இன்றைய தினம் நான் அந்த விடயத்தை கதைத்திருக்கிறேன். அதனுடைய தமிழாக்கத்தை உங்களுக்கு தருகிறேன். அதன் போது அவர்கள் அது எங்களுடைய நேரடியாக எங்களுடைய சமூகத்திலே பெரிய கனவேரை பாதிக்காத சந்தர்ப்பத்திலே இருந்தாலும் அந்த நேரத்திலே 1-2 விடயங்கள் தொடர்பாக கதைக்க முடியாது. உதாரணத்துக்கு வேறு விடயங்கள் தொடர்பாக கதைக்க முடியாது. அந்த பிரேரணை கொண்டு வரப்பட்ட பிரேரணை தொடர்பாக மாத்திரம்தான் அந்த அரை மணி நேரத்தில் கதைக்க முடியும். ஆகவே அதை கதைக்கின்ற போது வேறு சில விடயங்களையும் இழுத்து கதைத்து அந்த தமிழாக்கத்தை உங்களுக்கு தந்திருக்கிறேன். ஸோ அந்த தமிழாக்கம் தாரதுக்குரிய முக்கியமான காரணங்கள், இந்த விடயங்கள் வெளியால ஒருபோதும் உங்களுக்கு தெரிய வராது. ஆகவே அந்த விடயங்களை தமிழாக்கம் செய்து வருகின்ற போது என்ன நடக்கிறது என்பது தொடர்பாக உங்களுக்கு விளங்கும். ஸோ அந்த விடயத்தை தமிழாக்கம் செய்து தந்திருக்கிறேன். தட்டு கேட்டு பாருங்கள். நன்றி. ராமநாதன் මන්ත්‍රීතුමා ඔබතුමාට විනාඩි 3ක් කාලයක් තියෙනවා. Thank you මූලාසන මන්ත්‍රීතුමනි. මේ ප්‍රශ්නය ඇවිල්ලා ලෝ ස්ටුඩන්ට්ස්ලාගේ එක්සෑම් පිළිබඳව ප්‍රශ්න එකක්. එතකොට අපි මේකින් බරපතල විදියට අපි අවධානය යොමු කරන්න ඕන කියලා මම විශ්වාස කරනවා. හැබැයි මට පොඩි ඩවුට් එකක් තියෙනවා මේ ගරු මූලාසන මන්ත්‍රීතුමනි. මෙන්න මේ අවසම්ම සටන පුළුවන් තරම් කොළඹට එන්න, පුළුවන් විදියට එන්න. රනිල් ඇතුළු මේ පිං දුෂ්ට ආණ්ඩුව පළවා හරින තෙක් කොළඹ වට කරන්න දියත උයනටත් කොළඹ Tamanට හැකි සෑම තැනකටත් එන්නේ කියලා අපි ජනතාව ඉල්ලා හිටිනවා. ඒ වගේම මේ වෙලාවේ රනිල් වික්‍රමසිංහ ව්‍යවස්ථා උල්ලංඝනය කරමින් ඉතාම අනීතික ලෙස තුච්ච ලෙස වගේ දැන් අපේ මේ වගේ තාක්ෂණ උපකරණ භාවිත කරන්න තානම් රයිට් මම ඒක අනිවාර්යෙන් පෙන්වන්න බෑ. ඉතින් මේ අපේ පාර්ලිමේන්තුව වල වට කරගන්න කියලා කියපු, පාර්ලිමේන්තුව පුච්චමු කියලා කියපු කට්ටිය දැන් මිනිස්ටර් ඔෆ් ජස්ටිස් වෙලා ඉන්නකොට මම විශ්වාස එකක් නැහැ මේ වගේ ප්‍රශ්න වලට ඒගොල්ලෝ මදියත් වෙලා මේගොල්ලෝ සාධාරණ කරනවා කියලා. හැබැයි වෙඩේ තියෙන්නේ දැන් අද ඊයේ දැන් ඔබතුමීලා දැකලා ඇති දැන් අපේ රටේ මාර විදියට මේ කියන්නේ නීතිඥයෝ කියන ප්‍රශ්නේ ලොකුවට අවිලා තියෙනවා. ඒක හොඳම උදාහරණය තමයි දැන් අපේ උතුර ගත්තාම උතුරේ ඉන්නේ නීතිඥයෝ ඔක්කොම ටික මාර කරලා ඉවරයි. ඒ වගේ දකුණ දැක්කම දකුණේ හිටපු නීතිඥයෝ ඔක්කොම මාර ජජස්ලා සමාවෙන්න මගේ වචන වර්ධනාට ජජස්ලා මාර කරලා ඉවරයි. එතකොට මේකින් තවත් අපි දුරට ගිහිල්ලා ලෝ ස්ටුඩන්ට්ස්ලාගේ এডুকেෂන් පත්තරේ අපි අත දානවා. එතකොට මේ ගරු මූලාසන මන්ත්‍රීතුමා මම இன்றைய தினம் பாராளுமன்றத்திலே நடந்த விடயங்கள் தொடர்பாக உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஸோ அதிலே நான் இன்றைய தினம் கதைக்கிறேன் என்றால், இந்த நாட்டிலே வாருங்கள், அனைவருமே திரண்டு வாருங்கள், இந்த பாராளுமன்றத்தை எரிப்போம் என்று மீடியாவிலே சொன்ன அமைச்சர், அதாவது மீடியாவில் சொன்ன நபர், பொதுமக்களை, இளைஞர்களை திரட்டி பாராளுமன்றத்தை எரிப்போம், பாராளுமன்றத்தை இல்லாமல் பண்ணுவோம் என்று சொன்ன நபர் இன்றைக்கு மினிஸ்டர் ஆஃப் ஜஸ்டிஸ், அதாவது நீதிபதிகளினுடைய நீதி அமைச்சினுடைய பிரதம அமைச்சராக இருக்கிறார். ஸோ அப்படியான நேரத்திலே இந்த விடயங்கள் தொடர்பாக, இந்த லோ ஸ்டூடெண்ட்ஸ் தொடர்பாக
ஏதாவது ஒரு நல்ல விடயம் நடக்கும் என்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இல்லை. அதே நேரம் நான் அந்த வீடியோவை போட்டு காட்டுகிறேன். அந்த வீடியோவை தொடர்ந்தும் இந்த வீடியோவிலே நான் உங்களுக்கு தெளிவாக போட்டு காட்டுகிறேன். இப்படியாக அழைத்தவர்கள் எப்போதாவது எங்களுக்கு இந்த நாட்டிலே இந்த ஸ்டூடெண்ட்ஸுடைய பிரச்சனையை தீர்ப்பாரான்னு கேட்டால் அது மிகவும் நகைப்புக்குரிய விடயம் என்பதையும் இந்த பாராளுமன்றத்திலே நான் சொல்லுகிறேன். විශ්වාස කරනවා මේක කොයි මට්ටමට ගිහිල්ලා නවතීද කියලා. දැන් බලන්න එකපාරටම අපේ நேரத்தில் நான் இன்னொரு விடயம் என்று சொல்லுகிறேன். எங்களுடைய நாட்டிலே இவ்வாறான ஒரு நீதியமைச்சர் இருக்கின்ற போது இந்த நாட்டிலே வடக்கில் இருக்கிற நீதிபதிகளை நீங்கள் இடமாற்றம் செய்து முடிந்தாகிவிட்டது. தெற்கில் இருக்கிற நீதிபதிகளை உங்களுக்கு பிடிக்காத நீதிபதிகளை தூர மட்டங்களுக்கு இடமாற்றி முடிந்தாகி விட்டது. ஸோ நீதிபதிகளை கூட இடமாற்றுகின்ற இந்த அரசாங்கத்திலே, அதாவது தங்களுடைய வழக்குகள் ஈஸியாக முடிய வேண்டும் என்பதற்காக நீதிபதிகளை இடமாற்றுகின்ற இந்த அரசாங்கத்திலே என்னை பொறுத்த வரைக்குமே எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லை. இந்த பிரேரணை தொடர்பான நல்ல செயற்பாடுகளை ஏற்படுத்த முடியும் என்ற நம்பிக்கை எனக்கு இல்லை என்று சொல்லுகிறேன். කවදාවත් නැතුව කන්ටයිනර් ගාන අයිස් එක කුඩු අහු වෙනවා. මම කියන මේක නාමල් ගේ කියලා. හැබැයි අද වෙනකන් නාමල්ව අරස්වර කළා නැහැ. අපි දැන් ඉස්සරහට එන්න ඉන්නේ. அப்போ நான் சொல்லுகிறேன், இவ்வளவு காலத்திலே ஒருபோதும் இல்லாதபடி இன்றைய நாட்களில் இலங்கையில் குடு ஐஸ், அதாவது போதைப் பொருட்கள் பிடிபடுகிறது. கண்டெய்னராக பிடிபடுகிறது. ஆனால் நான் நினைக்கிறேன் அது நாமலண்டே என்று. சரி, நாமலண்டேயாக இருந்தால் இன்று வரைக்கும் நீங்கள் நாமலை அரெஸ்ட் பண்ணவில்லை என்பதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ජනාධිපතිතුමාත් අතන වාඩිලා ඉන්නවා නලින්ද ජේසුස් මේ අමරිතුමා. එතකොට මම ඔයාලට මාර ආදරේ, මම ඔයාලට අද ඉන්න සපෝට් කරනවා මතක තියාගන්න. හරිද? அப்போ நான் சொல்லுவேன், அடுத்த ஜனாதிபதியாக வர இருக்கின்ற அடுத்த ஜனாதிபதியாக இருக்கின்ற சுகாதார அமைச்சர் அவர்களே, நலிந்த ஜேதிஸ் அவர்களுக்கு சொல்லுகிறேன், நான் உங்களில் மிகவும் விருப்பம். அடுத்த ஜனாதிபதியாக உங்களை தான் நான் ப்ரோமோட் பண்ணுவதற்கு விரும்புகிறேன். ஆகவே நலிந்த ஜேதிஸ் அவர்களே, நான் உங்களுக்கு கேட்குற விடயம் என்னென்றால், நாங்கள் இந்த விடயங்கள் தொடர்பாக ஏதாவது ஒரு நல்ல விடயம் இந்த நாட்டில் நடக்குமென்று எதிர்பார்க்கலாம். ஆகவே உங்கள்கிட்ட நான் கேட்குற விடயம், நீங்களாவது சரியாக நடந்து கொள்ளணும் என்று அடுத்த ஜனாதிபதியாக வர இருக்கின்ற சான்ஸ் கூடியவர் யார் என்பதை நான் இன்றைய தினத்திலே பாராளுமன்றத்திலே நலிந்த ஜேதிசவை முன்வைக்கிறேன். அதோட சிரிப்பு விடயமாக போகுது. අරස් කරලත් නැහැ, යාගේ තාත්තාව අරස් කරලත් නැහැ, යාවේ නානා බෑනාව අරස් කරලත් නැහැ, කවුරුත් අරස් කරන්නේ නැහැ. අරස් කරන්නේ මම වගේ ජෙලෝලයි. அப்போது நான் சொல்லுகிறேன், இந்த குடுவித்த நாமல் குடுவித்த என்று சொல்லி எல்லாரும் சொல்லுகின்ற போது, குடுவித்த நாமலை அரெஸ்ட் பண்ணவும் இல்லை, அவருடைய தந்தையை அரெஸ்ட் பண்ணவும் இல்லை, அவருடைய சித்தப்பாவை அரெஸ்ட் பண்ணவும் இல்லை, யாரையும் அரெஸ்ட் பண்ணவில்லை. ஆனால் அரெஸ்ட் பண்ண போவது யார் என்றால் என்ன மாதிரி என்று சொல்லுகிறேன். බලන්න මං හෙට අරස් වෙයි, අනිත් මං මේ අපේ අරගෙන එයි. හරිද? ජෙලෝලා ඉන්නේ වාහනේ නැවතුවා කියලා. මට පොලිසියෙන් ඇවිල්ලා ඇහුවා. මං කිව්වා මේ ඔෆිසර් මේක ඇවිල්ලා මගේ වාහනේ මේ ටෙක්නිකල් එරර් එකක්. එන්ජින් හීට් වෙනවා. ඒ නිසා මට විනාඩියක් තප්පරයක් නවත්තන්න දෙනවා. නැත්තම් පුච්චනවා කියලා කියනකොට ඒක මාත්‍යට දාලා දැන් හැමෝම කියනවා අයි අච්චුනා අතරන් කොට ගත්තා. அப்போது நான் சொல்லுகிறேன், என்னோட போலீஸார் கேட்டார், இதில் ஏன் நிப்பாட்டி இருக்கிறீங்க. நான் சொன்னேன், என்னுடைய இன்ஜின் ஹீட் ஆகிறது. ஸோ அதோட கொஞ்ச நேரம் ஹீட்டான இன்ஜினை கூலாகுவதற்காக இதில் நிப்பாட்டி இருக்கிறேன். ஆனால் இந்த ஜெலோலைனில் நிப்பாட்டியதுக்காக நீங்கள் வேணுமெண்டா பாருங்கள், நாளை என்னை அரெஸ்ட் பண்ணுவார்கள். நான் நாளண்டைக்கு இவர்கள் மறுபடியும் என்னை வெயிலில் விடுவார்கள். நான் திருப்பியும் இந்த பாராளுமன்றத்துக்கு வருவேன். ஆனால் ஒருபோதுமே இந்த நாட்டிலே இருக்கிற பெரிய பெரிய கலர்களை ஒருபோதும் அரெஸ்ட் பண்ண போவதில்லை என்று சொல்லுகிறேன். அப்போது நான் ஓஎஸ்சிக்கு இன்றைய தினம் 119 மூலமாக அழைப்பை ஏற்படுத்தி அவருடைய தொலைபேசி இலக்கத்தை எடுத்து நான் கேட்டேன், ஓஎஸ்சி அவர்களே, நீங்கள் பாராளுமன்றத்துக்கு என்னை அரெஸ்ட் பண்ணுகிறீர்களா இல்லது நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரவா என்று கேட்டேன். அப்போது ஓஎஸ்சி எனக்கு சொன்னார் என்னென்றால், இவர்கள் மீடியாவிலே போட்டதற்காக உங்களை அரெஸ்ட் பண்ண முடியாது. இது தொடர்பாக நீதிபதியிடம் பி ரிப்போர்ட் ஒன்றை போட்டு நீதிபதி சொல்லுகின்ற சந்தர்ப்பத்தில் நாங்கள் உங்களை அரெஸ்ட் பண்ணுவோம் என்று சொல்லியிருந்தார். කිලෝ ගණන් හෙරෝයින් අහුවෙනවා. කිලෝ ගණන් බිලියන් ගණන් ඉවර කරනවා. මේ අහුවෙනවා. හැබැයි අල්ලන්නේ අපේව. ඒ නිසා මම ලාස්ට් වෙලා අද සෙරපු දෙකයි මේ පැදුරු එකයි මේ ඊට පස්සේ පිලෝ එකක් ලාස්ට් කරලා තියෙනවා. තව මම හිතන්නේ හෙට උදේ වෙනකොට මම පාර්ලිමේන්තුවේ එන්න නැතුව පොලිස් ස්ටේෂන් එකට යන්න ලාස්ට් කරලා තියෙනවා. ඒ තරමට
அப்போ சொல்லுகிறேன், இப்போது பாருங்கள், வேணுமென்றால் நாளைக்கு வந்து விடிய காலமே என்னை அரெஸ்ட் பண்ணுவார்கள். அந்த ஜெலோ லைன்லே காரை ஒரு 10 நிமிடம் நிப்பாட்டியதுக்காக நாளைக்கு வந்து என்னை அரெஸ்ட் பண்ணுவார்கள். அரெஸ்ட் பண்ணி அதனால் நான் இப்போது வந்து 2 செருப்பு, ஒரு தலையணி, ஒரு பாய், இந்த 3 விடயங்களை இந்த ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன் என்னை அரெஸ்ட் பண்ணுவதற்காக. நாளடைக்கு வெளியால் வந்துடுவேன். அந்த அளவுக்கு இந்த நாட்டிலே சின்ன சின்ன விடயங்களை பெரிதாக்கி செய்வது போல ஒரு விடயமன்றை பெரிதாக்கி ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை அரெஸ்ட் பண்ணி விட்டோம், போட்டு விட்டோம் என்று செய்கிறார்களே. இந்த நாட்டிலே மில்லியன் கணம், ட்ரில்லியன் கணம் பெறுமதியான குடு ஐஸ்களை கொண்டவர்களை யாருமே இங்கே அரெஸ்ட் பண்ணுவதில்லை என்று சொல்லுகிறேன். රටේ තියෙන වදගතව මතකනේ අරගෙන අරගෙන ගිහිල්ලා සමහර විට නලින්ද ජේදිස මේ මන්ත්‍රීතුමාත් එක්ක ලබන අවුරුදු 2029 මම ජනාධිපති ඡන්දය ඉල්ලනවාද දන්නේ. ඒ විදිහට මාව ෆේමස් කරන නිසා මම විශ්වාස කරනවා අපේ නලින්ද ජේදිස ජනාධිපතිතුමා ඉස්සරහට එන්න ජනාධිපතිතුමා දැන් මේවා ගැන පොඩි අවධානයක් යොමු කරලා මේ ස්ටුඩන්ට්ස් ලෝ ස්ටුඩන්ට්ස්ලාට කරුණා කරලා වෙන්න දේවල් ඔක්කොම ටික හදලා දෙනවා කියලා මම විශ්වාස කරනවා. Thank you. அப்போது நான் சொல்லுகிறேன், என்னென்றால் இந்த விடயம் தொடர்பாக ஒரு மிகவும் கேவலமாக இருந்த நாட்டிலே வந்து முக்கியமான விடயங்கள், இந்த நாட்டிலே செய்ய வேண்டிய விடயங்களை விட்டு இந்த நாட்டில் ஏதோ செய்கிறோம் என்பதற்காக சிக்னல் லைட் போட்டவர்களை அரெஸ்ட் பண்ணுவதும், சின்ன சின்ன பிள்ளைகளை விட்டவரை அரெஸ்ட் பண்ணுவதும், பெரிய பெரிய கல்லர்களை விட்டிருக்கிறார்கள். ஆகவே நான் எதிர்காலத்திலே ஜனாதிபதியாக வர இருக்கின்ற எதிர்கால ஜனாதிபதி நலிந்த ஜேதிஸ் அவர்களிடம் நான் கேட்குறேன், இந்த லோ ஸ்டூடெண்ட்ஸுடைய விடயத்திலே தலையிட்டு சாதாரணமான ஒரு விடயம் ஒன்றை அவர்களுக்கு ஏற்படுத்துமாறு நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் என்று அமர்கிறேன். උපුල් අබේ වික්‍රම මන්ත්‍රීතුමා ඔබතුමාට විනාඩි 4. இந்த வீடியோவை பார்த்தீர்கள் என்றால் உங்களுக்கு தெளிவாக விளங்கி இருக்கும். ஏனென்றால் இந்த நாட்டிலே இருக்கிற முக்கியமான பிரச்சனை வந்து ராமநாதன் அர்ச்சுனா வந்து ஜெலோ லைன்ல வாகனத்தை நிப்பாட்டி விட்டார். அதை வந்து ஏன் நிப்பாட்டியது போது என்னுடைய வாகனத்திலே பிரச்சனை இருக்கிறது, அதால அதை நிப்பாட்டி விட்டேன், இந்த வாகனத்தை இதுல நிப்பாம என்னுடைய தலையிலேயா நிப்பாட்டுவது, மொக்கு மாதிரி கதைக்கிறீர்கள் என்று ஒரு போலீசாருக்கு சொன்னதுதான் இந்த நாட்டிலே ஒரு பெரிய பிரச்சனையா, அல்லது வந்து
எனக்கு அது ஒன்று விளங்கவில்லை. ஏனென்றால் எங்களுடைய சமூக கட்டமைப்பு வந்து சரியான மோசம். அது வடிவாக சொல்வதாக இருந்தால், அதாவது என்னென்றாலும் அந்த முக்கியமான விடயங்களுக்கு இடம் கொடுக்காம, அதாவது ராமநாதன் அர்ச்சுனாவை சுற்றி 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 இந்த மீடியா நிற்பது என்னென்று விளங்கல. அதாவது வந்து அர்ச்சுனா வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறார். உங்களுக்கு விளங்கி இருக்கும் நினைக்கிறேன். ஏனென்றால் இன்றைய தினம் நான் பல விடயங்கள் நான் நேரடியாக லைவ் கூட போட்டிருந்தேன். பல விடயங்கள் வந்து நான் இன்றைய தினம் உங்களோட லைவ்ல பகிர்ந்து கொண்டேன். நான் அதை என்னுடைய யூடியூப்ல போடல. அதுக்குரிய காரணம் என்னண்டா, இப்ப இந்த விடயங்கள் தொடர்பாக இன்றைய தினம் பாராளுமன்றத்திலே கதைக்கின்ற போது கூட எனக்கு சரியான கவலையாக இருந்தது. என்னென்றால் இந்த நேரத்துல அர்ச்சுனாவை அரெஸ்ட் பண்ணியாச்சா, அர்ச்சுனாவுக்கு பெயில் கிடைச்சிட்டா, அர்ச்சுனாவை வந்து விட்டுட்டாங்களா, அர்ச்சுனா இப்ப எங்க என்கிறதுதான் இந்த நாட்டுல ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. நாட்டுல தமிழ் சிங்கள மக்கள் முஸ்லிம் மக்களுக்கு எல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. அர்ச்சுனா எங்க 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 இவன் பாராளுமன்றத்தில் இருக்கிறான், இவன் இப்படி வந்தவன், இவன் இப்படி எதிர்கட்சியில் இருந்தவன், இவன் என்னத்தை கதைக்கிறான், இப்படி சுத்தி 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 அர்ச்சுனா என்கின்ற ஒரு விடயம் தான் ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு இங்க. அதால வந்து இந்த நான் நினைக்கிறேன் இந்த இதுல வந்து நாங்கள் ஒரு முக்கியமான விடயம் ஒன்றை பார்க்க வேணும். என்னென்றால், என்னை சுற்றி சுற்றி ஒவ்வொரு மீடியாவும் கத்திக்குளற ஒரு சில பேரை பார்த்தேன் நான், பதிவிட்டிருக்கிறார்கள். என்னுடைய படத்தையும் போட்டு அந்த சூயிர்தனோரால் சாப்பிடுவதற்கு ஏதாவது இல்லை என்றால் ஏதாவது தொழிலை செய்யலாம், அதற்காக பிழையான விடயங்களை வீடியோக்களாக போட்டு அதை செய்ய வேணும் என்ற தேவை இல்லை. இப்ப சுயிதனுக்கு சாப்பாடு தேவை என்றால் என்னிட கேட்டால் அதற்குரிய ஒரு தொழிலொன்றை அமைத்து கொடுக்கிறது நல்லம். அதற்காக நடக்காத ஒரு விடயத்தை நடந்த மாதிரி போடுவது வந்து மிகவும் கவலைக்குரியது. சோ இந்த விடயத்தினுடைய இன்றைய கதைத்தினுடைய தமிழாக்கத்தை உங்களுக்கு போட்டுக்கிறேன். அதனுடைய விளக்கங்களையும் உங்களுக்கு தந்திருக்கிறேன். நீங்கள் அதை ஏற்றுக்கொள்கிறீர்கள் நினைக்கிறேன். உங்களுடைய கருத்துக்களை எதிர்பார்க்கிறேன். முடிந்தால் ஒரு கருத்து பின்னூட்டலை இடவும். நன்றி, வணக்கம். டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா.